ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். நிறைய டைம் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருப்போம். ஆனால் ஆஃபீஸில் நம்மளுக்கு பெருசாக ஒன்றும் வளர்ச்சி இருந்திருக்காது. இல்லை, நான் 20 வருஷமாக இதே பொசிஷனில் தாங்க இருக்கேன், என்னால் வளர்ச்சி அடைய முடியல அப்படின்னு சொல்லும்போதும் சரிதான். இல்லை, இன்னும் பல ஸ்டேஜஸ்க்கு நான் போகணும் என் கரியரில், ஆனால் என்னால் அதில் ரீச் பண்ண முடியலன்னு சொன்னாலும் சரிதான். அதற்காக தான் ஒரு பியூட்டிஃபுல் யுனீக் காம்பினேஷனில் உங்கள் கரியர்னால் உத்தியோகம் மட்டும் கிடையாது, நீங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸும் உங்களுடைய கரியர் தான் இல்லையா? அப்போது பிஸ்னஸ் இப்படியே இருக்குங்க அப்படின்னு சொல்லும்போதும், பெருசாக பிஸ்னஸ் வளர்ச்சி அடையலை அப்படின்னு சொல்லும்போதும், உங்களுக்காக ஒரு கரியர் பிரேஸ்லெட், அதாவது உத்தியோகமும் பிஸ்னஸும் புது பரிமாணங்களில் வளர்ச்சி அடைகிறதுக்கு தான் இந்த கரியர் பிரேஸ்லெட். இந்த கரியர் பிரேஸ்லெட்டில் என்ன காம்பினேஷன்? ஆக்சுவலாக அதில் 3 ஜெம்ஸ்டோனோட காம்பினேஷன். ஒன்று பார்த்தீங்கன்னா, முதல்ல கர்னேலியனை பற்றி நம்ம வெரைட்டியாக படிச்சிருக்கோம். அப்போது இந்த கர்னேலியன் எந்த சக்ராவோடு இணைந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, சேக்ரல் சக்ரா, அதாவது சுவாதிஷ்டானா சக்ராவோடு இணைந்தது. இது மூலாதார சக்கரத்துக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு சக்ரா. இந்த சக்ராவில் எதோட அசோசியேட்டட்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய யூட்ரஸ், ஒரு க்ரியேட்டிவிட்டி, ஒரு புதுமை, உருவாக்கும் தன்மை கொண்டது இல்லையா? அப்போது புதுசாக க்ரியேட்டிவாக, இன்னோவேட்டிவாக, இப்போ உங்கள் பிஸ்னஸ் கூட எப்படி சக்ஸஸ் ஆகும்? புது ஐடியாஸ் வரணும், புது மைண்ட் செட் வரணும், புதுசாக ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். பழையசியே குண்டு சட்டியிலே குதிரை ஓட்டுற மாதிரி, பழைய கஞ்சியே கொடுத்துட்ருக்க மாதிரி சுவாரஸ்யம் போயிடும் இல்லையா? அப்போ புதுசாக இன்னோவேட்டிவாக, இது ரொம்ப நல்லா இருக்கே, இந்த ஐடியா ரொம்ப நல்லா இருக்கே, இந்த டிசைன் போட்டால் நல்லா இருக்குமா, இதில் இப்படி ஒன்று போட்டால் நல்லா இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு புது ஐடியா. இப்போ நீங்கள் ஒரு டெய்லராக இருந்தீங்கன்னா, இந்த பேட்டர்னில் தைச்சு பாருங்கள், இது ரொம்ப நல்லா இருக்கணும், நம்ம டெய்லர் அண்ணா நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. நம்ம கொஞ்சம் ஹெசிடேட்டாக இருக்கும், பட் அது தைச்சு நம்ம போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிரும். அப்போது அந்த இடத்துல அவருடைய க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி, நான் சொல்கிறது ஒரு எக்ஸாம்பிள் தான். இப்போ ஒரு மருதாணி போட்டுக்கிறீங்க, அதில் ஒரு அழகான டிசைன் போடும்போது உடனே நம்ம என்ன நினைக்கிறோம், அப்பா அவங்கள மாதிரி இது பண்ண முடியாதுன்னு நினைக்கிறோம். அதே மாதிரி தான் பிஸ்னஸ்லேயும் புதுசாக ஒரு புது தன்மை, புது விஷயத்தை, அந்த இருக்கும் விஷயத்திலேயே மேம்படுற மாதிரி ஒரு ஸ்பெஷாலிட்டி கொடுக்கும்போது, அந்த நார்மல் பொருளுக்கு கூட ஒரு பல வளர்ச்சி, பல மடங்கு விரும்பும் விதமாக மாறுது இல்லையா? அப்போது நமக்குள்ள அந்த க்ரியேட்டிவிட்டியை கொடுக்கறதுக்கும், சில டைமில் என்ன பண்ணுவோன்னா, ஒரே வேலையை செய்யணும், போர் அடிக்குது அப்படின்னு, ஃபட்டீக் இல்லை மொனாட்டனஸ் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. அதனால் ஒரே மாதிரி வேலை செஞ்சுட்டே இருக்கிறதுனா போர் அடிச்சிடும். இல்லைன்னா என்னத்தை போய் செஞ்சு அப்படின்னு ஒரு மாதிரி ஃபெட்டிகாக அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுறது, இந்த மாதிரியான விஷயங்களை கூட இது கலைத்து எடுத்துருமா இந்த கர்னேலியன். அப்புறம் இது ஒரு வைட்டாலிட்டி, ஒரு ஸ்ட்ரென்த், ஒரு புஷ் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது. இப்போ சப்போஸ் உத்தியோகத்துலேயோ பிஸ்னஸ்லேயோ கொஞ்சம் தோய்வடைஞ்ச உடனே நம்ம அப்படியே சரிப்போ அப்படின்னு விட்டுடுறோம்ல, அந்த மாதிரிலாம் நம்மளே இருக்க விடாதான். ஏன்னா அதே மாதிரி கர்னேலியன் டிசிப்ளினரி, கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியது. அப்போது நீங்கள் ஒரு விஷயத்தை டைமுக்கு, இது டார்கெட்டில் இந்த ஃபைலை முடிக்கணுமா முடிச்சிருவோம், இது பண்ணணுமா பண்ணுவோம், அந்த மாதிரி நம்ம கரெக்டாக டைமிங்க்கு டிசிப்ளின்டாக கரெக்டாக ஒரு ப்ரொசீஜர் பிரகாரம் அப்படி நம்ம டிசிப்ளின்டாக பண்ணும்போது இன்னுமே கரியர் பெருசாகும். ஸோ இதில் கர்னேலியன் இருக்குது. அதுக்கப்புறம் இதில் க்ரீன் அவென்ச்சுரின், செட்ரின் இருக்குது. இப்போ க்ரீன் அவென்ச்சுரின், செட்ரின் ரெண்டுமே பார்த்திங்கன்னா, க்ரீனுங்கிறது புதன் கலர் இல்லையா? அதே மாதிரி அவென்ச்சுரின்னா நம்மளுக்கு எல்லோ கலரு, அது நம்ம குருவின் கலர். அப்போது ஒரு வழிகாட்டுதலுக்கும் என்ன, அதே மாதிரி ஒரு நல்ல அறிவு கூர்மையாக இருக்கும். இது அறிவு சம்மந்தப்பட்டது, க்ரியேட்டிவிட்டி. பட் க்ரீன் அவென்ச்சுரின் அண்ட் செட்ரின் பணத்தையும் ஈர்த்து கொடுக்கும். அதாவது இத்தினுண்டு கிடையாது, நல்லா லாட்ஸ் ஆஃப் மணின்னு சொல்கிற மாதிரி நல்ல பணத்தை அப்படி கட்டுக்கட்டான பணத்தை ஈர்த்து கொடுக்கும் தன்மை கொண்ட ஜெம்ஸ்டோன் இல்லையா? இப்போது க்ரீன் அவென்ச்சுரின் குட் லக்குக்கும் இருக்கும்.
அப்போது நம்மளுக்கு லக்கு, பணம், நல்ல புதுமையாக யோசிக்கக்கூடிய, எல்லாரும் இப்படி ஓடும்போது நம்ம மட்டும் ஒரு டீவியேஷன் எடுத்து ஓடும்போது அது கவனிக்கத்தக்க விதமாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு புது தன்மையை நம்ம வாழ்க்கை, ஒரு நம்ம ஜாபில், நம்ம பிஸ்னஸில் கொண்டு வரும்போது அது எல்லாரும் என்னடா அது புதுசாக இருக்கே அப்படின்னு வரவேற்கத்தக்க விதமாக இருக்கும். சரியா? இப்போ இந்த 3 ஒன்று சேர ஒரு காம்பினேஷனில் ஒர்க் பண்ணும்போது சக்ஸஸ், குட் லக், எக்கச்சக்கமான பணம், அதே மாதிரி ஒரு புதுமை, இல்லை புதுமையில் நேம் ஃபேம் எல்லாமே அடங்கிடும். புதுசாக இருந்தாலும் அந்த பையன் நல்லா பண்ணுறான்ப்பா, அந்த பொண்ணு நல்லா பண்ணுதுப்பா அப்படின்னு, அதாவது ஒரு புதுசாக க்ரியேட்டிவாக சொல்கிறதுக்கு, யோசிக்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு அங்கீகாரமும் நம்மளுக்கு கிடைக்க வைக்கக்கூடியது இந்த கரியர் க்ரோத் பிரேஸ்லெட். நிறைய பேர் அணிஞ்சிருக்காங்க. புதிய உத்தியோகம், இருக்கும் உத்தியோகத்தில் ப்ரொமோஷன், அது எல்லாமே கூட கிடைச்சிருக்கு. ஸோ உங்கள் கரியரை நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிக்கிறதுக்கு இந்த கரியர் க்ரோத் பிரேஸ்லெட் பெரும் அளவில் உதவும்.